ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மெயின் ஊழியம் வந்து கடந்த ஒரு 25 வருடங்களாக ஜெபத்தை ஊக்குவிப்பது தான். பல பட்டணங்களில் இந்தியாவில் பல நாடுகளில் போய் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பதாக உங்கள் தகப்பனார் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்து என்ன எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டிங்களான்னு கேட்டார் ஒரு வாட்டி. அது இன்றைக்கி தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் சாமுவேலுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட வெஸ்ட் பெங்கால் மற்றும் நார்த் இந்தியாவில் பல இடங்களுக்கு நான் அந்த ப்ரேயர் ஜேர்னி போகிறப்ப அவரும் எங்களோட குழுவோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஜப பாரம் பெற்ற ஒரு நல்ல போதகர். உங்கள் போதகர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஜபத்தை பற்றி ரொம்ப பேசுகிறோம். 21 நாட்கள் தொடர்ந்து ஜபமெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்களா? பாஸ்டர் கேட்கலாங்களா? ஜபம்னா என்னங்க சொல்லுங்கள், ஏதாவது வாயில் வந்து சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்கிறீங்க கேட்கல பார்த்தீங்களா? எனக்கு தேவனோடு பேசுவது. அடுத்தது அவர் உங்களோடு பேசுவது. அடுத்தது சரி, அடுத்த கேள்வி, ஏன் ஜெபம் பண்ணணும்? ரொம்ப பேசிக்காக இருக்கா? why we should pray? எதாவது சொல்லுங்களேன், ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது கமான் யார், to know his plans. Okay, somebody else. ஐயா சொல்லுங்கய்யா. உறவாடுறதுக்காக ஜெபம் பண்ணுறேன். சரி, அடுத்தது ராஜ்யத்தை கட்டுறது. அப்பா, அடுத்தது சரி, அடுத்த கேள்வி, ஜெபம் பண்ண என்ன நடக்குது? சத்தமாக சொல்லுங்கயா. ஜபம் பண்ணுறனால சமாதானம் இருக்குது, இல்லாட்டினா சமாதானமே இல்லைங்களா? சரி, அடுத்தது ஜபம் பண்ணால் என்ன நடக்குது? என்ன பதில் கிடைக்குதுயா சொல்லுங்கள் அதை. சரி, ஜபம் பண்ணால் துன்பம் நீங்குது, வியாதிகள் சுகமாகுது, பிசாசு கட்டில் இருக்கிறவர்கள் கட்டிலேருந்து விடுபடுகிறார்கள். அநேக காரியங்கள் இருக்குது ஜபத்தினால. பைபிளில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி சுஸ்தமாறாரு, நான் நடக்குது, அதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க பாசுங்க, உங்கள் ஜபம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க பக்கத்துலேருந்து. சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப இருக்குது. 3 விதமான பாஸ்டர் சொன்னார் 5 அடையாளங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இயேசுவின் ரத்தம், அபிஷேகம், பேப்டிசமு, வைராக்கியமான வாழ்க்கை, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். 3 விதமான விசுவாசிகள், டங் டாக்கிங், எப்போதும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையிலே உறவாடுறவங்க, டங் டாக்கிங். டெவல்லாம் அப்படியே சுத்தமாக அப்படியே அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், விசுவாசிகள்லாம் போயிடும். ஸோ அது மாதிரி ஆட்கள், வைராக்கியமான ஆட்கள், சர்ச் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க, சர்ச் மிஸ் பண்ண மாட்டாங்க, வர்ஷிப்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க, பயங்கரமான வர்ஷிப் லீடர்ஸு. ஸோ இது மாதிரி நம்ம சபையில் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. 3 விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்களாம். நான் ஒரு 25 ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு போய் இந்த ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். 2 நிமிஷத்தில் உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். சரிங்களா? 3 விதமான விசுவாசிகள். நம்பர் 1 விசுவாசிகள், நம்பர் 1 டெய்லி 0 நிமிஷத்துலேருந்து 0 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆண்டோட பாதத்தில் உட்காந்துருக்கிறவங்க. யார் இவங்களாம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நம்பர் 1 ஃபஸ்ட் லெவல், தோஸ் ஹூ ஸ்பெண்ட் 0 minutes to 30 minutes எவ்ரி டே அட் த லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ். 2வது நிமிஷம் வந்து 30லேருந்து 60. நம்பர் 2. 3வது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவர் கூட இருக்கிறவங்க. சரி, சபையில் இருக்கிறவங்க எல்லாமே பெந்தைகோஸ்து சபை, எல்லா சபைகள் எல்லாமே ஊழியம் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க நாங்களாம் 2, 3லாம் இல்லை, எப்போதுமே நம்பர் 1. என்ன சொல்கிறாங்க? 0 to 30 minutes.
இப்போ நீங்களே போட்டுங்க, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 நீங்களே போட்டுக்கோங்க. கணக்கு கையெல்லாம் உயர்த்த வேணாம். எல்லாம் போட்டிங்களா? உங்கள் மார்க் போட்டிங்களா? நீங்கள் லெவல் 1 இருக்கீங்களா, லெவல் 2 இருக்கிறீங்களா? வைராக்கியமான வாழுகிற, அபிஷேகம் பெற்றப்பட்டு பேப்டிசம் எடுத்து அந்நிய பாஷை அடையாளங்களோட வைராக்கியமுள்ள வாழ்க்கை வாழுகிற விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மார்க் போட்டாச்சா? சரி, என்னோடய கணக்கு பார்க்கலாமா? போகிற எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன். உங்கள் சர்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வேளை மன்னிச்சுக்கோங்க. 90% ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருக்கிறாங்களா? நம்பர் 1 இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நம்பர் 2 நம்பர் 3 அப்படிலாம் இருக்கலாம். ஒரு வேளை நான் ஒரு லீனேஜ் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நீங்கள்லாம் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாமா? சாரி சார், நம்பர் 1ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம் நம்பர் 1. கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா? நம்பர் 1க்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, இந்த சைபர் டு 30 சொன்னல, அதில் நீங்கள் சைபரில் இருக்கிறீங்களா, 0ல் இருக்கிறீங்களா, 30ல் இருக்கிறீங்களா? இந்த 0 இருக்குதுல்ல, டெய்லி ஆண்டை பற்றி நினைக்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நான் வெளியே போகிறேன், இந்த நாள் ஃபுல்லாக ஆசீர்வாதிங்க, முடிஞ்சது ஸ்தோத்திரம். அடுத்து இது டெய்லி இந்த ஒரு அரை நிமிஷம் ஸ்தோத்திரத்தில் வாழ்க்கை ஓடினே இருக்குது. கர்த்தர் இதையும் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கலன்னு சொல்லவே இல்லை நான். God loves you so much, not because that you are praying, not because you are going to church, because He loves you. Amen. அவருடைய மேண்டேட், உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், என் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன், அதனால் உங்களை நேசிக்கிறார். நான் ஜெபம் பண்ணுறதுனால நேசிக்கிறார் ஆண்டவர், அப்படிலாம் இல்லை. ஆனால் நம்மளுடைய மேண்டேட் என்னென்னா அவரோட கூட உறவாடுறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் உங்களையே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன், என் வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன? சரிங்க, ஒரு விசுவாசியோடைய அடையாளம் நாட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கம்மிங் டு த சர்ச், பட் ஹவு யூ லிவ் யுவர் லைஃப் வித் காட். எவ்வளோ ஃபயராக இருக்கிறீங்க ஆண்டவருக்குள்ளார, தனிப்பட்ட லெவல். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்ல யாருமே உங்கள் ரூமில் இல்லாதப்ப ஹல்லேலூயா உங்களோட கூட அவிசுவாசிகள் இருக்கும்போது, பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? பாஸ்டர் அநேக காரியங்கள் சொன்னாங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர் சொன்னது ஃபுல்லாக இவ்வளோ காரியங்கள் சொன்னால் ஒரு நாள் ஆகும் மெசேஜ் கொடுக்கறதுக்கு. பாஸ்டர் சொன்னாங்க ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லிட்டு அப்படி எடுத்து விட்டாங்க பாருங்கள். சர்ச்சில் இப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், நீ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த தேசத்தின் மாறுதல், எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களே, எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டோடைய ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? எழுப்புதல் தெரியாதே ரொம்ப பேர் எழுப்புதல் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா எழுப்புதல்னா கையெல்லாம் இதாவது பிரதர், அதை தூக்கி சைடில் போடுங்க. எழுப்புதல்னா என்னை மாற்றுகிறது தான் எழுப்புதல், எனக்குள்ளாக வருகிற மாற்றம் தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் எழுப்புதல் வேணும் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் மாற வேண்டும், ஒரு தனிப்பட்ட விசுவாசி மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமான விசுவாசி ஒரு ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய சித்தத்தை நடந்து அவருடைய சித்தத்தில் நடக்கிறது தான் எழுப்புதல். அவன் அந்த ஆண்டருடைய பாதத்தில் நடக்கும்போது, சித்தத்தில் நடக்கும்போது காரியங்கள் வேறு விதமாய் மாறும். கடந்த வாரம் இந்த தேசத்தில் அநேக சவால்கள் இருக்குது. கிறிஸ்தவம் எப்போ வந்தது நம்ம இந்தியாவுக்கு சார் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது கூட தெரியலீங்களா? எத்தனை சொல்லுங்கள். யூனோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 years ago. அப்போஸ்தலர் தோமா இங்கே வந்தார், மறிச்சார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு நிர்விசாரணமாக, ஒரு பயங்கர செல்ஃபிஷ். ஒரு வசனம் இருக்குது யோசுவாவில், நானும் என் வீட்டாரும் என்றே கர்த்தரை சேவிப்போம். அவங்க மட்டும் செஞ்சுப்பாங்க, வாழ்க்கையில் வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் ஆண்டவர் கிருபையில் பல நாடுகளுக்கு, இந்தியாவில் ஒரு பெரிய ஆண்டவர் கிருபையினால் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறேன், அநேக சபைகள் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்திய விசுவாசிகள் 90% பேர், எவ்வளோ 90% ஆஃப் த பீப்புள் தங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டி கூட இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னதில்லையா?
It's a very sickening ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். They don't share the gospel. இப்படி வச்சுக்கோங்க கையை, இப்படி வைங்க, இப்படி வச்சுக்கோங்க. எப்போ கடைசியாக சொன்னேன் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு கேளுங்க. சார் வெக்கமாக்குது பாஸ்டர். தமிழில் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, சட்டியில் இருந்தால் தான் உள்ளார என்ன ஆகுதோ அதான் வெளியே வரும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் மட்டும் வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஆமென். அவங்க எது கொடுத்தாங்களாம்? என்னத்தை கொடுத்தாங்களாம்? என்ன இருக்குதோ அதான் கொடுக்க முடியும். பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன இருக்குதோ நம்ம அதான் கொடுக்க முடியும். ஒரு கிராமத்தில் போய் நம்மலாம் என்ன பண்ணுவோம்? யாரும் இல்லை தெரியாத ஒரு கிராமத்தில் ஊழியம் போடுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம். ஏற்று சுகத்தை தடுக்கிறார், சாட்சியை கொடுப்போம், எல்லாம் வாயை வந்ததெல்லாம் பேசுது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடைசியாக எப்போ நீங்கள் பேசுனீங்க? இந்த இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாளில் ரட்சிக்கப்படுறார். ஒருத்தரும் இங்கே இருக்கிற ஒருத்தரும் நீங்களும் நானும் ஒரு யுனைடட் எஃபர்ட். எப்படியாவது ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொன்னால் காரியங்கள் மாறும். அதற்கு ஜெபம் செய்ய வேண்டும். 5ஆம் அதிகாரம் மத்தேயுல என்ன போட்டிருக்கு? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருங்கன்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஸோ ஷேரிங் த காஸ்பல், ஜெபிக்கவும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பற்றி சொல்லவும் இருக்கணும். நீங்கள் பேசுனது, நான் என்ன பேசினாலும் நீங்கள் மறந்துட்டு போயிடுவீங்க. ஒரே ஒரு அடையாளத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. சரிங்களா? பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது. எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்தலாமா பாஸ்டர்? முடியுமா? இப்போது டைம் இருக்குமா? செகண்ட் சர்வீஸில் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து கடுகுன்னுவாங்க. மத்தேயு 17:20 எல்லாம் வாசிக்கலாம், முடிச்சிடுறேன் நான். சரி, கடுகு இருக்க மாதிரி கையில் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பக்கத்துக்கு சொல்கிறேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன், நான் எல்லாம் பண்ணுவேன், இது பண்ணுவேன். எல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறப்ப உங்களால் எல்லாம் கூடும். எல்லாம் இப்படி கை வச்சுக்கோங்க, நான் முடிச்சிட்றேன். இந்த விசுவாசம் பக்கத்துக்கு பார்த்து இது உனக்கு போதும். எத்தனை பேர் விசுவாசத்தை பற்றி பயங்கரமான செய்தி கேட்டீங்க? ஆழமான விசுவாசம், நீளமான விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், அதெல்லாம் சைடில் மறந்துடுங்க. இப்போதைக்கு வந்து இந்த விசுவாசம் போதும். ஏன்னா நம்மலாம் விசுவாசிகள், விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். பக்கத்தில் ஏதாவது நடந்துனா, ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். வீட்டில் ஐயோ இது வந்துச்சு பாஸ்டர், அது வந்துச்சு பாஸ்டர், இது வந்துச்சு. விசுவாசம் எங்கே போச்சு? விசுவாசினா விசுவாசத்தோடு இருக்கணும். இந்த விசுவாசம்தான். பிரச்சனைகள்னு வரப்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டிங்கன்னா இது இல்லைன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்க பாசங்கள் இது இருக்குதா கேளுங்க. பிரதர் இது இருக்குதா? இது இருந்தால் போதும், உலகத்தை ஜெயிச்சிடலாம். மலைகளை தரமட்டமாக்கிடலாம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச உலகத்தை ஜெயிக்கும்.
எனக்கு டைம் முடிஞ்சிச்சு. இந்த விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்லலாம்.